வணக்கம் நண்பர்களே. இன்று விசுவாச வருடம் ஐப்பசி 11 செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் 28/10/2025. திதி 8 AM வரை, சஷ்டி பின்னர் சப்தமி. நட்சத்திரம் பூராடம் 3:45 PM வரை, பிறகு உத்திராடம். யோகம் சுகர்மம் 7:50 AM வரை, அதன்பின் திருதி. கரணம் சைதுனை 8 AM வரை, பிறகு கரசை 8:46 PM வரை, பிறகு வனசை. அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை, ராகு காலம் 2:46 முதல் 4:13 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். தமிழ் ஆண்டு தேதி விசுவாசு வருடம் ஐப்பசி 11 நாள், கீழ்நோக்கு நாள், பிறை வளர்பிறை. திதி சுக்லபஷ சஷ்டி, அக்டோபர் 6:05 AM, அக்டோபர் 28 8 AM. நட்சத்திரம் பூராடம் அக்டோபர் 27 1:27 PM, அக்டோபர் 28 3:45 PM. உத்திராடம் அக்டோபர் 28 3:45 PM, அக்டோபர் 29 5:29 PM. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:08 வரை ரோகிணியிலும், பின்பு மிருக சீரடத்திலும் சந்திராஷ்டமம் இருக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, மனதில் இருந்த சோர்வுகள் எல்லாம் நீங்கும். உறவினர்களிடையே சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்புகள் உயர வாய்ப்புள்ளது. வேலையாட்கள் உங்களுடன் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வியாபாரம் சார்ந்த பணிகளில் புதிய அனுபவங்கள் உண்டாகும். இதுநாள் வரை கிடப்பில் இருந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். வெளியில் தேவையில்லாத பேச்சுகளை பேச வேண்டாம். மங்களகரமான காரியங்களில் செலவுகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த நாள் நிம்மதி நிறைந்த நாளாகும். அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம், அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. நட்சத்திரங்கள் கிருத்திகை, வெளியில் பேசும்போது கவனம் வேண்டும். பரணி ஒத்துழைப்பான நாளாக அமையும். அஸ்வினி உடலில் சோர்வு நீங்கும் நாளாகும். ரிஷபராசி நண்பர்களே, நீங்கள் செய்யும் செயல்களில் தாமதம் உண்டாகும். மற்றவர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மற்றவர்களிடம் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் மந்தநிலை ஏற்படும். அடுத்தவர்களிடம் காரியங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். வெளியூர் பயணங்களில் கவனத்தை செலுத்த வேண்டும். மொத்தத்தில் எதிர்ப்பு நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட திசை கிழக்கு. நட்சத்திரங்கள் மிருகஷீரிடம், கவனத்துடன் செயல்பட வேண்டும். ரோகிணி மந்தமான நாளாக அமையும். கிருத்திகை மற்றவர்களிடம் வீண் வாதங்களை. மிதுனம் ராசி நண்பர்களே, குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாக அமையும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் தீர்த்து வைக்கும் நாளாக அமையும். நீங்கள் செய்யும் காரியங்களில் ஆதாயம் உண்டாகும். வெளி நண்பர்களிடம் அறிமுகம் புதிதாக உண்டாகும். இதுநாள் வரை இருந்து வந்த மன சங்கடங்கள் விட்டு விலகும் நாளாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த செய்திகள் வந்து சேரும். வேலைகளில் இருந்த சோர்வுகள் நீங்கும். வியாபார செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் வரவு நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. நட்சத்திரங்கள் புனர்பூசம், செயல்களில் கவனம் வேண்டும். திருவாதிரை வெளி நண்பர்களிடம் அறிமுகம் உண்டாகும். மிருகசீரிஷம் ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாக அமையும். கடகம் ராசி நண்பர்களே, குடும்பத்தில் தனவரவுகள் அதிகரிக்கும். உறவினர்களிடையே செல்வாக்கு உண்டாகும். அரசு சம்பந்தமான பணிகளில் அனுகூலம் உண்டாகும். வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் நாளாக அமையும். வேலைகளில் உங்களுக்கு தேவையான தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்களுக்கு எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகும். மொத்தத்தில் மாற்றம் நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. நட்சத்திரங்கள் ஆயில்யம், திருப்பங்கள் உண்டாகும். பூசம் மகிழ்ச்சியான நாளாக அமையும். புனர்பூசம் குடும்பத்தில் வரவுகள் அதிகரிக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, குடும்பத்தில் வரவுக்கு ஏற்ப செலவுகள் உண்டாகும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு மாறுபட்ட அனுபவம் உண்டாகும். வியாபாரம் சம்பந்தமான வெளிப்பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் எண்ணங்களை புரிந்து நடப்பீர்கள். உங்களிடம் வேலை செய்பவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். வெளிப்பயணம் மூலமாக பணவரவுகள் உயரும். மொத்தத்தில் புகழ் நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட திசை மேற்கு. நட்சத்திரங்கள் உத்திரம், வியாபாரத்தில் வரவுகள் உயரும். பூரம் வெளிப்பயணங்களில் அலைச்சல் உண்டாகும். மகம் முயற்சிகளில் அனுபவம் கிடைக்கும். கன்னிராசி நண்பர்களே, மனதில் இருந்த சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். உங்களுடைய தாய்மாமன் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்பம் சம்பந்தமான விஷயத்தில் அலைச்சல்கள் ஏற்படும். இதனால் வரை நிலுவையில் உள்ள
பண வரவுகள் வந்து சேரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வேலையாட்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். ஊக்கம் மேம்படும் நாளாக அமையும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. நட்சத்திரங்கள் சித்திரை பிரச்சனைகள் நீங்கும் நாளாக அமையும். அஸ்தம் வரவுகள் வந்து சேரும். உத்திரம் குழப்பமான நாளாக அமையும். துலாம் ராசி நண்பர்களே, குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் கைகூடும். சகோதர வழியில் இருந்து வந்த மன சங்கடங்கள் நீக்கும். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வெளி பயணங்களில் நன்மை ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் ஆதாயம் உண்டாகும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பாக அமையும் நாளாக அமையும். மொத்தத்தில் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட திசை மேற்கு. நட்சத்திரங்கள் விசாகம் வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். சுவாதி அனுகூலம் ஏற்படும் நாள். சித்திரை முயற்சிகள் கைகூடும் நாள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக வந்து சேரும். புதிய பொருட்கள் சேர்க்கையில் ஆர்வம் உண்டாகும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். உங்களிடையே பூர்வீக சொத்துக்களால் நன்மை உண்டாகும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் நாளாக அமையும். மொத்தத்தில் மறதி குறையும் நாளாகும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட திசை தெற்கு. நட்சத்திரங்கள் கேட்டை கவலைகள் குறையும் நாள். அனுசம் ஆதாயம் மேம்படும். விசாகம் உதவிகள் சாதகமாகும். தனுசு ராசி நண்பர்களே, உறவினர்கள் வழியில் நெருக்கடிகள் ஏற்படும். தொழில் சம்பந்தமான பயணங்கள் உண்டாகும். அரசு சார்ந்த வேலைகளில் கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் விமர்சனங்கள் வந்து மறையும். எந்த காரியத்திலும் அவசரமின்றி பொறுமையாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் பேசும்போது கவனம் வேண்டும். எழுத்து சார்ந்த வேலைகளில் புதிய வாய்ப்புகள் அமையும். மொத்தத்தில் பெருமை நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட திசை தெற்கு. நட்சத்திரங்கள் உத்திராடம் கனிவுடன் நடக்க வேண்டும். போராடம் ஆலோசனைகளில் கவனம் வேண்டும். மூலம் நெருக்கடிகள் உண்டாகும். மகரம் ராசி நண்பர்களே, மனதில் தேவையற்ற குழப்பங்கள் உருவாகும். நீங்கள் செய்யும் முயற்சிகளில் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். நினைத்த காரியங்களில் அலைச்சல்கள் உண்டாகும். உங்கள் குடும்ப நலனில் அக்கறை எடுத்து செலுத்த வேண்டும். உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வீர்கள். எதிர்ப்புகளை சந்திக்கும் மனப்பக்குவம் வேண்டும். மொத்தத்தில் ஆக்கப்பூர்வமான நாளாகும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. நட்சத்திரங்கள் அவிட்டம் பக்குவம் பிறக்கும். திருவோணம் அலைச்சல்கள் உண்டாகும். உத்திராடம் குழப்பம் நிறைந்த நாளாகும். கும்பம் ராசி நண்பர்களே, மங்களகரமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உங்களுடன் பிற இனத்தைச் சேர்ந்த மக்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். நீங்கள் எதிர்பார்த்த உறவுகள் வந்து சேரும். மற்றவரிடம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேன்மை ஏற்படும். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இடத்தில் புரிதல் வேண்டும். பொது வாழ்வில் செல்வாக்கு உண்டாகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். மொத்தத்தில் அசதி உண்டாகும் நாளாகும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட திசை வடக்கு. நட்சத்திரங்கள் புரட்டதை தடைகள் விட்டு செல்லும். சதயம் மேன்மை நிறைந்த நாள். அவிட்டம் ஆதரவு மேம்படும் நாளாக அமையும். மீனம் ராசி நண்பர்களே, மனதளவில் புதிய வழிகள் தெரிய வரும். தொழில் சார்ந்த புதிய ஒப்பந்தங்களில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பதில் ஆர்வம் உண்டாகும். உடல்நிலையில் இருந்த சோர்வு விட்டு விலகும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் ஒத்துழைப்பு கிடைக்கும். மொத்தத்தில் போட்டி நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. நட்சத்திரங்கள் ரேவதி ஒத்துழைப்பான நாளாக அமையும். உத்திராட்டாதி சங்கடம் விலகும் நாளாக அமையும். போராட்டாதி சிந்தித்து செயல்பட வேண்டும். என்னுடைய சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்க இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.